brace, and I'll do it as you do, but at my own pace. பத்து மாத கனவினை பின்தள்ளி நிஜத்தை தரிசிக்கும் ஆவலில் இரு இதயங்கள். ஒரு துளியில் உருவான கவிதை பூமியில் ஜனிக்க ஓர் இனிய போராட்டம் ஆரம்பிக்கிறது. மெல்ல மெல்ல தன் உயிரை சுமக்கும் மனைவியின் வலி கண்டு கணவனின் மனம் வலி சுமக்கிறது. பூக்குவியலாய் மனைவியை தாங்குகிறது. தாய்மை ஓர் உயிர் மற்றொரு உயிரை உருவாக்கும் அற்புதம். அற்புதம் மட்டுமா அது? இல்லை. நம் தலைமுறையை, காலத்தை, கலாச்சாரத்தை நம் பிரதியாய் நம்மை தாண்டி எடுத்துச் செல்லும் நம்பிக்கை. பிறக்கப் போகும் குழந்தை ஆனா பெண்ணா? அப்பா மாதிரியா? அம்மா மாதிரியா? டாக்டரா? என்ஜினியரா? எத்தனை எத்தனை கனவுகள், கற்பனைகள். கற்பனையில் மூழ்கி நிஜம் தரிசிக்க மருத்துவமனையில் காத்திருக்கும் நிமிடங்கள் நிமிடங்கள் அல்ல, யுகங்கள். அவன் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா? என்னம்மா என்ன? அப்படியா? என்னம்மா என்ன சொன்ன? அம்மா என்ன சொன்னா? என்னம்மா பேசுறியா நீ? பசிக்கிறதா? ஒன்னும் டாக்டர் உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க. சரி. ஒன் செகண்ட். ஹலோ டாக்டர். என்ன உங்கள் லேடி டாக்டர் கூப்பிட்டு குழந்தைய எக்ஸாமின் பண்ண சொன்னாங்க, பார்க்க சொன்னாங்க. நான் குழந்தைய பார்த்துட்டேன் நேற்று. அந்த குழந்தைய பற்றி உங்கள்கிட்ட நான் சில முக்கியமான தகவல்களை இப்போ சொல்லணும். உங்கள் குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் என்கிற ஒரு நோயின்னு சொல்ல மாட்டேன், ஒரு பாதிப்பு இருக்கு. டாக்டர், டவுன் சிண்ட்ரோம்னா? தாயின் 23 குரோமோசோம்களும் தந்தையின் 23 குரோமோசோம்களும் இணைந்து 46 குரோமோசோம்களாக உருவாகும் செல் இயக்க நிகழ்ச்சியே ஓர் மனித உயிர் உருவாவதற்கு ஆதாரம். இந்த செல் இயக்க நிகழ்ச்சியின் போது
ஒரு குரோமோசோம் அதிகம் சேர்ந்து 47 குரோமோசோம்களாக இணையும் பொழுது டவுன் சிண்ட்ரோம் குழந்தை பிறக்கிறது. அந்த ஒரு அதிக குரோமோசோம் செல் அமைப்பில் எங்கே சேர்கிறது என்பதனை வைத்து டவுன் சிண்ட்ரோம் பாதிப்பினை ஸ்டாண்டர்ட் ட்ரைசோமி 21, டிரான்ஸ்லொகேஷன், மொசாய்சிசம் என 3 வகைகளாக அழைக்கின்றனர். ஆனால் பெரும்பாலான குழந்தைகள் ஸ்டாண்டர்ட் ட்ரைசோமி 21 வகையை சார்ந்தவர்களாகவே இருக்கின்றனர். இக்குழந்தைகளுக்கு தட்டையான முகமும் இரு புருவங்களுக்கு இடையேயான மூக்குப்பகுதி பள்ளமாகவும் கை கால் விரல்கள் தட்டையாகவும் குட்டையாகவும் பெரும்பாலும் கால் பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையேயுள்ள இடைவெளி அதிகமாகவும் இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு கைகளில் ஒரு ரேகை மட்டுமே இருக்கும். கண்கள் மேல் நோக்கி சாய்ந்தும் இமைகள் குட்டையாகவும் ஐரிஸ் பகுதியில் வெண்ணிற படலங்களும் காணப்படும். கண்ணின் உட்புறம் எபிகான்தல் ஃபோல்ட்ஸ் எனப்படும் தோல் மடிப்பும் காணப்படும். வாய் சிறிதாகவும் மேலெண்ணம் எனப்படும் உட்புற கூடு உள்நோக்கியும் குவிந்திருக்கும். இதனால் பெரும்பாலும் டவுன் சிண்ட்ரோம் குழந்தை நாக்கை வெளியில் துருத்திக் கொண்டிருக்கும். இக்குழந்தைகளின் புற அடையாளங்களை வைத்தே மருத்துவர்களால் அவர்களின் டவுன் சிண்ட்ரோம் பாதிப்பை அறிய முடிகிறது. மேலும் பிறந்தது முதலே இக்குழந்தைகளுக்கு சரியான மருத்துவ உதவி தேவைப்படுகிறது. பெரும்பான்மையான டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகள் கண், காது, மூக்கு, வாய் போன்ற புலன்களின் கோளாறுகளுடனேயே பிறக்கின்றன. ஒரு சில குழந்தைகளுக்கு இதய கோளாறும் ஹார்மோன் சுரக்கும் தைராய்டு சுரப்புகளின் செயல்பாட்டில் ஏற்படும் பாதிப்பினால் ஹைப்போதைராய்டிசம் எனப்படும் கோளாறும் ஏற்படுகிறது. இவை உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டிய பகுதிகளாகும். சைனசிஸ் எனப்படும் மூக்கின் உள் அமைப்பின் வளர்ச்சி குறைவினால் இவர்களுக்கு மூச்சு விடுதலில் சிரமம் இருக்கும். ஹைப்போடோனியா என்ற தொய்வு உடலில் இருப்பதனால் ஜீரண கோளாறுகள் இக்குழந்தைகளை அதிக அளவில் பாதிக்கிறது. இக்குழந்தைகளை தூக்கும் போது தலைகாணியை தூக்குவது போல உடல் தோய்ந்து காணப்படும். எலும்பு இணைப்புகளில் தளர்வும் தண்டுவட எலும்பில் பாதிப்புகளும் கூட பெரும்பாலான குழந்தைகளை பாதிக்கின்றன. சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளினால் ஏற்படும் மன அழுத்தங்களும் உளைச்சல்களும் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகள் பிறக்க ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இது பரம்பரை குறைபாடும் அல்ல. இது கியூர் பண்ணவே முடியாதா டாக்டர்? அதை முடியும்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஆசை தான், ஆனால் முடியாது. இதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய முறைகள், மருத்துவ முறைகள், தடுப்பூசிகளோ இல்லை அதற்கு வரும் சின்ன சின்ன கோளாறுகளுக்கு மருத்துவம் பார்ப்பதோ மற்ற குழந்தைகளைப் போல் எல்லாம் இந்த குழந்தைக்கும் அவசியம். மிகவும் முக்கியமாக ஒரு தாய் தந்தையின் அரவணைப்பு, அன்பு, ஆதரவு மற்ற குழந்தைகளுக்கு இருப்பதை விட இந்த குழந்தைக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படும். இதோட பாதிப்பு எப்படி உங்களுக்கு தெரியும்னா, அந்த குழந்தையோட வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி எல்லாமே இன்னொரு நார்மல் குழந்தையோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா இது குறைவாகத்தான் இருக்கும். நீங்களும் உங்கள் மனைவியும் இதை போன்ற ஒரு குழந்தைக்கு ஏற்ற தாய் தந்தையராக இருப்பீர்கள் என்று கடவுளாக பார்த்து முடிவு செய்து உங்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் மனசில் வளர்த்துக்கினா இந்த குழந்தையை கவனித்து பராமரித்து ஒரு பெரிய ஆளாக வளர்க்குறதுக்கு உங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும். இது உங்களுடைய தவறில்லை, உங்கள் மனைவியுடைய தவறில்லை, இயற்கையில் ஏற்படும் ஒரு அபூர்வ கோளாறு. நீங்கள் ஒரு குற்ற உணர்வோடு உங்களையோ உங்கள் மனைவியையோ பார்க்கக்கூடாது. அவர்களுக்கும் அந்த தாழ்வு உணர்ச்சியோ குற்ற உணர்ச்சியோ வரக்கூடாது. உங்கள் மனைவியிடம் நீங்கள் இதை சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கென்று பிரத்யேகமாக வேண்டிய கவனிப்பும் போஷாக்கும் கொடுப்பதற்கு சில நிலையங்கள் இருக்கின்றன. அவர்களிடம் தக்க ஆலோசனை நீங்கள் பெறலாம். ஓகே டாக்டர். உங்கள் குழந்தை நார்மல் இல்லை.
டிசீஸ் இல்லை, ஒரு டிஸார்டர். +22 = 44. 23 + 23 = 47. Correct? என் வம்சத்தை வாழ வைக்க வந்த விதை பதறாகிப் போனது ஏன்? என் பிரதியாய் பிறக்கும் என்று நினைத்த என் குழந்தை அச்சுப்பிழையாகிப் போனது ஏன்? என் குழந்தையே எனக்கு அந்நியமாய். ஐயோ, இது கடவுளின் தண்டனையா? ஒரு பிள்ளைய பெத்து கொடுப்பா, ஆசையா தூக்கி கொஞ்சலான்னு போனா குரோமோசோம்ங்கிறான், டவுன் சிண்ட்ரோம்ங்கிறான். என்ன எழுவோம் நமக்கு நது வச்சிருக்கு சனிக. சும்மாடா பேச வந்துட்டான். காதல் கருமாதின்னு கண்டவளை இழுத்துட்டு வந்த யாரோ என்ன ஜாதியோ. அவ பண்ண பாவமோ இல்ல அவ அம்மா அப்பா பண்ண பாவமோ இப்ப நம்ம தலையில வந்து விடிஞ்சிருக்கு. ஒரு நாள் கிழமை உண்டா, நல்லது கெட்டது உண்டா, எதையும் பாக்குறது இல்ல. ஊரை சுத்த வேண்டியது, கண்ட நேரத்துல வந்து கண்டதையும் கொட்டிக்க வேண்டியது. பிள்ளை தாட்சிய லட்சணமா ஒழுங்கா இருடினா இருந்தாளா? யோகாவா ஏரோபிக்ஸா ஜிங்கு 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 குதிச்சா. இப்போ பிண்டத்தை பிடிச்சு வச்ச மாதிரி பிள்ளைய பெத்து போட்டுருக்கா. பாரா, நான் சொல்றத கேட்டுக்கோ. பொண்ணு அந்த பிண்டத்தை கொண்டு போய் இங்க போட்டு வந்து, இல்ல எனக்கு ஒரு பிண்டத்தை வச்சு தலையை முடிக்கிடு. பிள்ளை காட்சிய லட்சணமா ஒழுங்கா இருடினா இருந்தாளா? யோகாவா ஏரோபிக்ஸா ஜிங்கு 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 குதிச்சா. இப்போ பிண்டத்தை பிடிச்சு வச்ச மாதிரி ஒரு பிள்ளைய பெத்து போட்டுருக்கா.
Hello? Yeah, Mrs. Ramchandran here. How old is the baby? Yeah, you can come in tomorrow. Bye. Hi. I am the founder member of this organization. உங்கள் பேர் பிரியாவா? ஆமாம். டாக்டர் கிட்ட நேதிக்கு போனீங்களா நீங்கள்? என்ன சொன்னாங்க? வந்து இது ஒரு டிசீஸ் இல்லை, டிஸார்டர்னு சொன்னார். ஓகே. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டால் குழந்தைய வளர்க்குறதுக்கு சில உதவிகள் கிடைக்கும்னு சொன்னார். ஆனால் என்ன பண்ணாலும் இதை க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. டாக்டர் வந்து அந்த கரெக்டாக சொன்னாங்க, க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஹெல்ப் வந்து நாங்கள் எங்கள் சைடில் வந்து டோட்டலி நாங்கள் வந்து குழந்தைய பார்த்துக்குறோம். நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். பிகாஸ் எங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து குழந்தை பிறந்தோடனே டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் பிளானிங் அண்ட் ப்ரோக்ராமிங் சூப்பராக வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். We have everything in our organization to help a child. மேடம், ஒரு நிமிஷம். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லார் மாதிரியும் நானும் எதிர்பார்ப்போடு தான் காத்துட்டு இருந்தேன். நேற்று டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனப்போ அவர் சர்வசாதாரணமாக என் குழந்தைய பார்த்துட்டு இதை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்னடானா உங்ககிட்ட வந்தா நீங்கள் இதுக்கு நேர்மாறா எல்லாமே சரி பண்ணிடலான்னு சொல்கிறீங்க. என் குழந்தைய யாருக்குமே வேண்டாம். வீட்டுக்கு போனாலும் வெளியே போனாலும் எல்லாருமே என் குழந்தைய வேற மாதிரி பார்க்குறாங்க. என் குழந்தைய கையில் தூக்கிக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயே போயிட்டு அவங்க அந்த குழந்தைய பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். ஆனால் ஒரு அம்மாவை என்னால் என் குழந்தைக்கு எதுவுமே பண்ண முடியல. இது ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு என்னைக்காவது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? முடியல மேடம், என்னால் முடியல. பிரியா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது பிரியா. உனக்கு மட்டும் இந்த மாதிரி குழந்தை இல்லை, என் குழந்தையும் இப்படி தான். என் குழந்தை 23 வருஷம் முன்னாடி எப்படியே பிறந்திருந்தது. அப்போது என்னோட பேசுறதுக்கு யாருமே கிடையாது. நான் தனியாக தான் வளர்த்தேன். அந்த குழந்தை இன்னைக்கு எல்லாரும் மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. 3 பாஷையில் பேசுறது, டான்ஸிங் பண்ணுறது, மியூசிக் கான்சர்ட்ஸ் கொடுக்கறது. பப்ளி பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கும் பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் உலகின் சிறந்த பெண் குழந்தை விருதினை 1997ஆம் ஆண்டு உலக பெண்கள் அமைப்பு இவருக்கு கொடுத்து கௌரவித்துள்ளது. 1999ஆம் வருட தேசிய சிறப்பு ஒலிம்பிக்கில் நீச்சல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் 2004ஆம் ஆண்டு தனது பரதநாட்டிய அரங்கேற்றத்தையும் நிகழ்த்தியிருக்கிறார்.
This is my daughter, Bubbly. Does she look any different? Just like this. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் நாங்கள் எங்கள் ஸ்கூல்லேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். So your daughter will also be like that. They are no different from anybody. You don't have to worry at all. தனது 12வது வயதில் நீச்சல் பயிற்சியை ஆரம்பித்த ரமேஷ் 1998ஆம் வருட சண்டிகர் தேசிய சிறப்பு ஒலிம்பிக்கிலும் 2002ஆம் வருட பெங்களூரில் நடைபெற்ற தேசிய நீச்சல் போட்டியிலும் தங்கப் பதக்கம் வென்று சாதனை புரிந்தவர். இப்பொழுது இவருக்கு வயது 20. என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா வென்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா வென்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை 1969ஆம் வருடம் பிறந்த சந்தியா சென்ற வருடம் தனது அரங்கேற்றத்தை நிகழ்த்தியுள்ளார். தேசிய திறந்தவெளி பள்ளியின் பேக்கிங் பயிற்சிக்கான சான்றிதழும் பெற்றுள்ளார். படைத்தவனை ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி, கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தலாட்ட என்ன தவம் செய்தனை, கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தலாட்ட என்ன தவம் செய்தனை, கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தலாட்ட என்ன தவம், கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தலாட்ட என்ன தவம் செய்தனை. What is baking? The method of cooking in indirect heat is called baking. Come on, Revati, read this loudly. What is baking? The method of cooking in indirect heat is called baking. இங்கு பேக்கிங்கில் பயிற்சி பெறும் மாணவர்கள் தரமான பிரெட், பிஸ்கெட் போன்றவைகளை தயாரிக்க கற்றுக்கொள்வதுடன் பயிற்சி முடிவில் தேசிய திறந்தவெளி பள்ளியின் சான்றிதழும் பெறுகின்றனர். இப்பயிற்சி இவர்களுக்கு பொருளீட்ட உதவுவதுடன் தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. கை கால் இயக்கங்களுக்கும் தொடு உணர்ச்சிக்கும் பார்வைக்கும் செயலில் கவனம் ஆகியவற்றிற்கும் பயிற்சி அளித்து சரியான இயக்கங்களை கற்றுக்கொள்ள விளையாட்டு, பாட்டின் மூலமாகவே இவர்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி எனப்படும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இத்துடன் எலும்பு உறுதிக்கான பிசியோதெரப்பியும் இக்குழந்தைகளுக்கு அளிக்கப்படுகிறது. சிட்டுக்குருவி நீ தேடி தேடி அலைவதென்ன சிட்டுக்குருவி, என்ன வேண்டும் சிட்டுக்குருவி,
நீ என்னிடமே சொல்ல வேண்டும் சிட்டுக்குருவி. பால் வேண்டுமா, பழம் வேண்டுமா, படுத்து தூங்க நல்லதொரு இடம் வேண்டுமா? பால் வேண்டுமா, பழம் வேண்டுமா, படுத்து தூங்க நல்லதொரு இடம் வேண்டுமா? என்ன வேண்டும் என்ன வேண்டும் சிட்டுக்குருவி, நீ என்னிடமே சொல்ல வேண்டும் சிட்டுக்குருவி. தறி நெய்தல் பயிற்சியில் ஈடுபடும் குழந்தைகளுக்கு தாங்கள் செய்யும் செயல்களில் கவனமும் கை கால் மற்றும் தசைகளுக்கு பயிற்சியும் கிடைக்கிறது. தாங்கள் நெய்யும் துணிகளின் மூலம் தங்கள் வாழ்க்கைக்கு தாங்களே பொருளீட்ட முடியும் என்ற நம்பிக்கையும் வளர்க்கிறது. கோபாலா ராதா லோலா பாடலாம், எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஓகே? கோபாலா ராதா. பாடல்கள் பாட பயிற்சி அளிப்பதன் மூலம் இவர்களின் வாய் தசை அமைப்பிற்கு பயிற்சி கிடைப்பதுடன் சரியான வார்த்தை உச்சரிப்பிற்கான பயிற்சியும் கிடைக்கிறது. ஸ்பீச் தெரப்பியை இசையுடன் சேர்ந்து தரும் பொழுது குழந்தைகளும் ஆர்வமாக இப்பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். ஜனார்தனா நந்தலாலா பிருந்தாவன பாலா நந்தலாலா. ஹலோ, ஐம் டாக்டர் ரங்கராஜன். டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். என் குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆன உடனே மற்ற பிள்ளைங்க மாதிரி அவனுக்கும் கல்யாணம் பண்ண முடியுமா? மிஸ் பிரியா, உங்கள் கவலை எனக்கு புரியுது. உங்கள் குழந்தையும் மற்ற குழந்தைங்களை போல வளர வளர ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் வரும், உடம்புல மாற்றங்கள் வரும், மனசில் ஒரு மற்றவர்களோட நட்பாக இருக்கணும், செக்ஸ் ஆசை வரும், எல்லாம் நடக்கும். பட் முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்கள் குழந்தை இந்த மனசுக்குள்ளே வர ஆசைகளையும் உடம்பில் வர மாற்றங்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நடக்க தெரிகிறானா, அவனுக்கு தெரியுதா அப்படின்றது புரியணும் இல்லையா? அவனுக்கு சின்ன வயசுலேருந்து 4 பேரோட நட்பாக பழக கற்றுக் கொடுங்க. ஒரு செக்ஸ் அப்படின்னா என்னென்னு புரிய வைக்க முடியாது, பட் தவறாக ஒருத்தர் நடக்கிறாங்க. ஏன்னா பல பேர் இந்த குழந்தைங்களை ஒரு தவறான வகையில் பயன்படுத்தலாம். அவங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக போயிடும். ஒருத்தர் தப்பாக நடக்கிறாருன்னா அவங்க எப்படி பண்ணுறாங்க, இப்படிலாம் நடந்தால் தவறு. சில பேர் உங்கள்கிட்ட தொட்டு தொட்டு பேசுகிறாங்கன்னா, இல்லை தனியாக எடுத்துகிட்டு போய் ஏதாவது செய்கிறாங்கன்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சில நல்ல அறிவுரைகள் இது எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்ல வேண்டியது. அதே உங்கள் குழந்தைக்கும் புரிகிற மாதிரி சொல்லலாம். ஒரு வயசு வரப்போ மற்ற நண்பர்களோட பழகிறதுக்கு, ஆண்களோடையும் பெண்களோடையும் பழகிறதுக்கு ஆசை வரும். பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அவங்க பழகட்டும், பேசட்டும். இது பேசும்போதும் பழகும்போதும் இவருக்கு ஒருத்தர் மேலேயும் இன்னொருத்தருக்கு இவர் மேலேயும் ஒரு ஆழ்ந்த ஆசை காதல் அன்பு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா அது தவறு கிடையாது. வெறும் செக்ஸ் மட்டும் கல்யாணம் இல்லை. பல வகையிலையும் அவங்க ஒரு அதில் வர பொறுப்புகளை உணர்ந்துக்க தெரியணும், மற்ற குடும்பங்களோட பழக தெரியணும். ஸோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரைகள் சொல்லி சின்ன வயதிலிருந்தே வளர்க்கும்பொழுது பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு வளர்ந்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. கல்யாணம்ன்றது அது மட்டும் முக்கியம் இல்லை. உங்கள் குழந்தை வளரும்போது அந்த கல்யாணத்துக்கு தகுதியாக அந்த மனசில் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் கல்யாணமும் செய்யலாம். பட் அதுக்கு மேலே ஒரு சந்தோஷமான ஒரு மனுஷனா, 4 பேர் கூட பழக தெரிஞ்சவனா, ஆசைகளை கண்டு பயப்படாமல் அதுக்கு ஒரு சரியான ஒரு வடிகால் கற்றுக் கொடுத்தோம்னா அது இன்னும் முக்கியம். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். மேடம், உங்கள் ஸ்கூல்லையும் அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாரையுமே நாங்கள் பார்த்தோம். அது பார்த்ததுக்கப்புறம் என் குழந்தைய அந்த மாதிரி நல்லா வளர்க்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் குழந்தைய நல்லா பார்த்துப்போம், நல்லா வளர்ப்போம். ஆனால் எங்களுக்கு அப்புறம் அவங்கள யார் பார்த்துப்பா? பிரியா, இந்த கேள்வி எல்லாரும் கேட்குற கேள்வி தான். ஆஃப்டர் மீ வாட்னு. ஸோ இட் இஸ் வெரி நேச்சுரல் கொஸ்டின். நாங்கள் ஒரு வில்லேஜ் பிளான் போட்டிருக்கோம்.
அந்த வில்லேஜில் வந்து குழந்தைகளுக்கு வந்து போத் ஹவுசிங் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஸோ தேட் எல்லாரும் ஒன்றா இருந்துட்டு கடைசி மட்டும் we have a program where they are living with us. சென்னையின் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அக்கரை என்ற கிராமத்தின் அருகே அமைய இருக்கிறது டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுக்கான இந்த சின்னஞ்சிறிய கிராமம். இக்கிராமத்தில் குழந்தைகள் நிரந்தரமாக தங்குவதற்கு தனித்தனி வீடுகள், சமையல் கூடங்கள், மருத்துவமனை, விளையாட்டு திடல் என்று குழந்தைகள் தேவையறிந்து வடிவமைக்கப்படவுள்ளன. 4 தனித்தனி வீடுகள் இணைந்தது ஒரு பிளாக் என்று அமைக்கப்படவுள்ளன. ஒவ்வொரு தனி வீடும் ஒரு வரவேற்பறை, படுக்கை அறை, கழிவறை என்று 300 சதுர அடியில் அமைய உள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குழந்தையும் அவர்களுக்கான விருந்தினரும் தங்க வசதி செய்யப்பட உள்ளது. வகுப்பறைகள், பேக்கரி செய்முறை பயிற்சி பெற சிறப்பு சமையல் அறை, மிகப்பெரிய சாப்பாட்டு அறை என்று இந்த கிச்சன் பிளாக் அமைய உள்ளது. இங்கு அவ்வப்பொழுது தேவைப்படும் மருத்துவ வசதிக்காக ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் அமைய உள்ளது. தேவையான மருத்துவ உதவி செய்ய ஒரு மருத்துவர் எப்பொழுதும் தயார் நிலையில் அமர்த்தப்பட உள்ளார். தெரபி தருவதற்கான தனித்தனி அறைகளும் அமைய உள்ளன. குழந்தைகள் விளையாடுவதற்கும், வொகேஷனல் ட்ரைனிங் பெறுவதற்கும், கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் ஏற்ற வகையில் மேடையுடன் கூடிய ஒரு விளையாட்டு அரங்கம் அமைய உள்ளது. இக்கிராமம் முழுமையடையும் பொழுது மாணவர்கள் நிரந்தரமாக தங்கி அமைதியான சூழலில் படிப்பதற்கும் வாழ்வதற்கும் இவ்விடம் ஏதுவாக அமையும். நாங்களும் அதே வில்லேஜில் இருந்துட்டு அந்த குழந்தைகள் ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. நீங்களும் அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் we'll always look after the child because the child is now more ours. Thank you, madam. Thank you very much. Thank you so much. Thank you. Thank you. கடவுளின் வரம் என் வாழ்க்கை. உங்களைப் போலவே சுகதுக்கங்களுடன் இணைந்து வாழ நினைக்கிறேன். ஆனால் என் வேகத்திலே